ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேகி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் மேகி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பில் கடாயை எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு அதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட் அதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா பீன்ஸு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த மேகி கூட மசாலா கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த மசாலாவை நான் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மசாலாவையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிளோட நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் 1 சொம்பு அளவுக்கு தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1 சொம்பு தண்ணி நான் ஏன் ஊற்றுறேன்னா, மேகி அதில் போட்டதுக்கப்புறம் நல்லா வெந்து வரும்போது தண்ணி எல்லாத்தையுமே அது அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் நான் 1 சொம்பு தண்ணி அளவுக்கு ஊற்றிருக்கேன். நான் 5 பேக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேக்கெட் எடுத்துருக்கீங்களோ அந்த அத்தனை பேக்கெட்டுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க. நான் 5 பேக்கெட் எடுத்ததால் 1 சொம்பு தண்ணி அளவு அதில் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நான் அதுக்குள்ளே இந்த 5 பேக்கெட் வாங்கி வச்ச மேகியை ஒரு தட்டில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி அதை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது வெஜிடபிளோட வெந்து வராது. அதனால் நான் உடச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி சலசலன்னு நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெஜிடபிள் மேகி செய்யும் போது இந்த மாதிரி வேர்க்கடலை நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ நான் அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சிட்டா போதும். ஏன்னா ஆல்ரெடி 15 மினிட்ஸ்க்கு நல்லா கொதித்து வந்ததால் இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் அந்த வேர்க்கடலையோட நல்லா கொதித்து வர அளவுக்கு விட்டுடுங்க. இந்த மாதிரி 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொதித்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்சுருந்த அந்த மேகியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருந்தேன் எல்லா மேகியுமே அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மேகி, வெஜிடபிள்ஸு, அந்த மசாலா எல்லாமே கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸுக்கு நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கொதித்து வரும்போதே கொஞ்சம் வெந்திருக்கும். ஸோ இந்த மேகி வெந்து வர அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சா போதும். இந்த மாதிரி 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா
நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸோட மேகியும் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா நான் வந்து கொத்தமல்லி இலையை வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது மேலே தூவி நீங்கள் வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இந்த மிச்சமாக இருக்க அந்த தண்ணியுமே அது நல்லா இழுத்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த குழந்தைங்கெல்லாம் நீங்கள் வெறுமனே வெஜிடபிள்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மேகியில் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ